வணக்கம், வெல்கம் டு ஒலியேச்சி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாங்கள் உங்களுக்காக சஜஸ்ட் பண்ண போகிற படம் வாட் யூ விஷ் ஃபார். இது வந்து 2023 வெளிவந்த ஒரு அமெரிக்கன் மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபில்ம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தை இயக்கி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அப்புறம் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு நிக்கோலஸ் டாம்னே. அண்ட் இந்த படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ரியான் வந்து ஒரு டேலண்டட் ஷெஃப். இவர் வந்து ஒரு கொலம்பியா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போகிறாரு. ஏன்னா அவருக்கு நிறையா கடன் தொல்லை. அவரோட இந்த கேம்பிளிங்னால் நிறையா கடன் தொல்லை. அவங்க அம்மாவை பிளாக்மெயிலாம் பண்ணுறாங்க, பணம் கொடுக்க சொல்லி அவங்கக்கிட்ட கடன் கொடுத்தவங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் கொலம்பியா போகிறாரு. அங்கே கொலம்பியாவில் வந்து அவரோட பழைய ஒரு ஃப்ரெண்டு, அவர் பேர் ஜாக், அவரை மீட் பண்ணுறாரு ரொம்ப நாளைக்கு அப்புறமா. ஜாக் வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு ஷெஃப் தான். பட் அங்கே வந்து அவங்க ஆலிஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணையும் மீட் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆலிஸ் கூட வந்து அன்றைக்கி ஒரு குக்கிங் காம்படிஷன் மாதிரி ரெண்டு பேரும் செய்கிறாங்க. அதில் சமைச்சதில் வந்து ஜாக் செஞ்சதை விட ரியானோட குக்கிங் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி ஆலிஸ் பாராட்டுறாங்க. அந்த அன்றைக்கி வந்து அடுத்த நாள் வந்து மறுபடியும் ரியான் வந்து ஜாக்கை பார்க்கறதுக்காக போகிறாரு. அந்த மாதிரி போகும்போது அவர் வந்து ரொம்ப ஒரு ரிச்சாக இருக்க ஒரு ஆளுக்கு ஒரு குரூப்புக்கு வந்து ஒரு குரூப்னா ஒரு ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து குக்கிங் பண்ணுற ஒரு ஷெஃபாக இருக்கார். ஸோ நல்ல பணம் வருமானமும் இருக்குது அவருக்கு. ஸோ இவரோட இடத்துக்கு போகிறார் அடுத்த நாள் இவரை பார்க்குறதுக்கு. அங்கே போய் பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, ரியான் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக் அங்கே தற்கொலை பண்ணியிருப்பார் அந்த வீட்டில். அது ஒரு ரொம்ப அழகான ஒரு பெரிய வீடாக இருக்கும். அந்த வீட்டில் வந்து அவரோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் அக்கௌண்ட்டில் வந்து ரொம்ப நிறையா பணமும் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்பவே அட்ராக்ட் ஆகுறாரு ரியான். ஏன்னா அவருக்கு நிறையா கடன் தொல்லை இருக்கிறதுனால இந்த பணம் கிடைச்சா வந்து நம்ம எப்படியாவது இதுலேருந்து மீண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் இறந்து போனதுனால அவர் பாடியை அங்கே மறைச்சிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஐடென்டிட்டியை திருட ட்ரை பண்ணுறாரு. மீன்ஸ் அவர் தான் ஜாக் அப்படிங்கிற மாதிரி அவர் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக எல்லா வகையிலும் முயற்சி பண்ணுறாரு. பட் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவரோட ஐடென்டிட்டி, அதாவது பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ண கேட்கும்போது பாஸ்போர்ட் கொடுங்க அப்படிலாம் கேட்குது. ஸோ இவரோட ஐடென்டிட்டியை மாற்றி வேறு பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு சைனீஸ் வெப்சைட்டெல்லாம் வந்து ட்ரை பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படி அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவரோட பாஸ், அதாவது ஜாக்கோட பாஸ் வந்து அந்த வீட்டுக்கு வராங்க, இமோஜன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க இவர் தான் வந்து ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னிலேருந்து ரியான் வந்து ஜாக் மாதிரியே வந்து ஐடென்டிட்டியை மாற்றி, மீன்ஸ் அவர்கிட்ட, அதாவது அவங்க பாஸ் கிட்ட வந்து அம்மாங்கிற மாதிரி பண்ணி, அதே மாதிரி சமைக்கிறதுலாம் அவர் ஆப்வியஸாக நல்லா சமைக்கிறதுனால இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அவரோட ஐடென்டிட்டியை எடுத்துகிட்டு அங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி அது மாதிரியே வந்து அப்புறம் அவங்க பாஸ் கிட்ட வந்து ஒரு பணம் கேட்குறாரு. அதாவது அந்த அன்றைக்கி அடுத்த நாள் ஒரு டின்னர் தயார் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுங்க, ஒரு பாதி பணம் இப்போவே கொடுங்கிற மாதிரி முன்னாடியே கேட்டு வாங்கி அவரோட கடன் தொல்லையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்போதைக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு அடுத்த நாள் டின்னர் சமைக்கிறதுக்காக தயாராகிறாரு. ஸோ அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே ஆரம்பிக்குது இந்த படத்தோட மெயினான ப்ளாட்டே. அதுக்கப்புறம் தான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஒரு இன்ட்ரோ தான். ஸோ அதுக்கப்புறம் இவர் அந்த டின்னரில் என்ன இவருக்கு காத்துட்ருக்கு, அதாவது என்ன விஷயம் காத்துட்ருக்கு, ஜாக் எதனால் இறந்து போனார், அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன, பிகாஸ் ஜாக்குக்கு இவ்வளோ பணம் இருக்குது, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லான ஷெஃபாக இருக்கார், அப்புறம் ஏன் இறந்து போகணும் அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் அவர் மனசில் இருக்கும். அதுக்கெல்லாம் ஆன்சர் கொடுக்குற மாதிரி தான் அடுத்த வர சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும், இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு படம் நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை இது. ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இது கண்டிப்பாக வந்து ஒரு 18+ மூவி. இந்த படம் எல்லாருக்கும் பார்க்குற மாதிரியான படம் கிடையாது, நிறையா பிளட் ஷெட்லாம் இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து 18+ மட்டுமே பாருங்கள். இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்காதீங்க. இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல படத்தோட உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.